ஜாலிலே சிறந்த விளையாட்டு வீரன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக மஹிந்த ராஜபக்சவின் புதல்வனான யோசித ராஜபக்ச அவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐதவிர ஜாழ்ப்பாண நகர்ப்பகுதியில் இளைஞனை கடுமையாக தாக்கிய கும்பல் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் 2 முச்சக்கர வண்டி மீட்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஜாழ்ப்பாணம் பதிரி பகுதியில் நபரொருவர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. 33 வயதான இளைஞனே இவ்வாறு நேற்றைய தினம் உயிரை மாய்த்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீட்டில் குறித்த நபரை திடீரென காணவில்லை என்று தேடி இருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக அருகில் இருந்த வீடொன்றில் தூக்கிட்டு அவர் உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. குறித்த நபர் சிறந்த விளையாட்டு வீரர் என்றும் பல திறமைகளை கொண்டவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் என செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக மஹிந்தவின் மகனான யோசித ராஜபக்ச அவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அவர் சென்றிருந்தார். அது தொடர்ச்சியாக அவரிடம் 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். வாக்குமூலம் கொடுத்துவிட்டு அவர் தற்பொழுது வெளியேறிவிட்டதாக கூறப்படுகின்றது. அதாவது இந்த செய்தி பதிவு செய்கின்ற நேரத்தில் அவர் வெளியேறிவிட்டதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. தொடர்ந்து ராஜபக்ச குடும்பத்தை சுற்றி விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சவின் பிரதம பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டமை தொடர்பாக செய்திகள் வெளியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதுதவிர நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட 3 தொடர்பாகவும் தொழிலதிபர் ஒருவர் நிதி மோசடி தொடர்பில் வழக்கு ஒன்று பதிவு செய்திருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாண நகர் பகுதியில் இளைஞனை கடுமையாக தாக்கிய கும்பல் தொடர்பான காணொலி ஒன்று வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. யாழ்ப்பாண நகர் பகுதியில் அதாவது தனியார் பேருந்து தரிப்பிடத்தில் புத்தாண்டு தினத்தை வரவேற்கும் முகமாக யாழ்ப்பாண பகுதிகளில் அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வெவ்வேறு பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை கொண்டாடியவர்கள் ஒன்றாக இவ்வாறு யாழ்ப்பாண நகர் பகுதிக்கு வந்து பாடல் போட்டு முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இளைஞன் மீது ஒரு கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியிருந்தது. ஹெல்மெட், கட்டை உள்ளிட்ட உபகரணங்களை வைத்து அந்த இளைஞனை தாக்கியிருந்தார்கள். அந்த இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தது. இந்த சம்பவங்கள் தொடர்பான காணொலி வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆளுநரின் கவனத்திற்கும் போலீசாரின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டு அதாவது இளைஞனை தாக்கிய 4 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 முச்சக்கர வண்டிகளும் மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர கடந்த 30ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நீதிமன்றத்திற்கு முன்பாக வாள்வெட்டு வழக்கு ஒன்றில் சாட்சி சொல்ல வந்த நபர் ஒருவரை 3 பேர் இணைந்து வாளால் வெட்ட முயற்சித்திருந்தார்கள். அப்போது 2 பேர் அன்றைய தினமே கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஒருவர் தப்பியிருந்த நிலையில் அவர் தற்பொழுது யாழ்ப்பாணம் ஆரியகுல பகுதியில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு யாழ்ப்பாணத்தில் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.